நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, ஒடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயுமாய் வந்தோம் துழிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானே, நேய நிலைக்கதவம் நீக்கலோரெம்பாய். 15ஆம் பாசுரத்தில் சோம்பல் அறுத்து கண்ணனை பாடுவதற்காக விரைந்து எழுந்து வா என்று தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கண்ணனின் திருமாளிகை வாயில் காப்பவனிடம் கதவை திறந்து விடுமாறு வேண்டுகிறார். நாயகனாக எங்களுக்கு சுவாமியாக திகழ்கின்ற நந்தகோபருடைய திருமாளிகையை காப்பவனே, கொடிகள் தோரணங்கள் அலங்கரிக்கப் பெற்ற வாசலை காக்கின்றவனே, திருமாளிகையில் காப்பாக திகழும் அழகிய மணிக்கதவின் தாழ்பாலை நீ திறக்க வேண்டும். இளமையுடன் திகழும் இடைப்பெண்களாகிய எங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஆச்சரியப்படத்தக்க செயல்களை செய்யும் மாயன் அந்த கண்ணன். நீலமணியை போன்ற நிறத்தை உடைய திருமேனியை கொண்டவன் அந்த கண்ணன். நாங்கள் விரும்பும் பறையை எங்களின் ஆசை வேண்டுகோளை நிறைவேற்றித் தருவதாக நேற்றே எங்களுக்கு வாக்களித்தான் அந்த கண்ணன். எனவே அந்த பெருமான் துயில் கலைந்து எழ பாடி எழுப்புவதற்காக நாங்கள் இதோ வந்தோம். எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அடியோங்கள் வந்திருக்கிறோம். சுவாமி, முதலிலே உங்களது திருவாயினால் எங்கள் வேண்டுகோளை மறுக்காது செய்ய வேண்டும். கண்ணபிரானின் மீது பதிவு கொண்டிருக்கும் நிலையை உடைய கதவை நீங்கள் நீக்கி அருள வேண்டும் என்று கேட்கிறார்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.